வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க்கை என்பது வெறும் வானம் பார்த்த பூமி அல்ல. அது வண்ணக் கோலங்களை தன்னில் தேக்கிக் கொண்டு நம்மை வா வா என்று அழைக்கிற ஒரு வசந்தக் காடு. அதனோடு வாழ்க்கொன்றும் வைத்து கொள்ளாமல் சொந்தம் கொண்டாடி பழகிக்கொண்டால் சோக மேகங்கள் கூட சுகராகங்களாக மாறி தேசிய கீதம் என்று ஆகும். அலுவலகங்களில் எடுபிடி வேலை செய்கிறவர் கூட துடிப்பும் துள்ளலுமாய் வாழ்க்கை ஓட்டுகிறார்கள். அதே சமயத்தில் உயர் பதவி வகித்தும் சிலர் மூஞ்சிகளாய் இருக்கிறார்கள். இந்த முரண்பாடுகள் காரணம் வாழ்க்கையில் இன்பங்களை பற்றி அறியாமையும் இந்த இன்பங்களை ரசிக்க தெரியாமைத்தான். இன்பமும் துன்பமும் விருப்பும் வெறுப்பும் பணத்திலும் பதவியிலும் இல்லை, மனத்திலும் இருக்கிறது. இந்த பக்குவ குறைத்தான் பல பேரை பெருமூச்சேறி வைத்து பாழாப்படுத்தி விடுகிறது. இவர்கள் ஆகாத விஷயங்கள் கூட அலட்டிக் கொள்கிறவர்கள். எதை கண்டாலும் குறை சொல்லி குறுகி பேசுபவர்கள். இவர்களை சொர்க்கத்தில் அதிபதிகளாய் நியமனம் செய்தால் கூட சந்தோஷப்பட மாட்டார்கள், சோம்பேறிகளாக இருப்பார்கள். சோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கைக்கு தன்னை தயார் செய்து கொள்ளாமல் வாழ்நாளை தொலைத்து விடுகிறவனோடு மட்டும் சொந்தம் வைத்துக் கொள்கின்றன. வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட சொன்னால் அதை உரிக்க வேண்டும், வாயில் போட வேண்டும், பற்கள் அரைக்க வேண்டும், பின்னர் விழுங்க வேண்டும். இதனை சாப்பிடுவது இத்தனை சிரமங்களா என்று அழுத்துக் கொள்கிறவன் எப்படி முன்னேறுவான்? நாமும் பல சமயங்களில் நமது பணிகளை, சுற்றத்தையும் சூழ்நிலையும் அனுபவங்களையும் இந்த கண்ணோட்டத்தில் காண்பவர்களாக இருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் அழுத்துக் கொள்கிறோம், குறை காண்கின்றோம், அதனால் குறையாக போகிறோம். கலங்கிய கண்ணீர் வடிப்பதனால் காரியம் எதுவும் ஆகி போவதில்லை. எனவே அந்த கையர் நிலையை நம் கை கழுவுவதே நல்லது. சோம்பல் சும்பி போயிருக்கும் மனதின் சுகங்களை கூட சோகங்கள்தான், இனிப்புகள் எல்லாம் கூட எட்டி காய்கள்தான். உற்சாகம் அங்கே ஊற்றெடுத்து விட்டால் சோகங்கள் துக்கங்களும் காணாமல் போய்விடும். சோம்பல் சாதாரண வாழ்க்கையில் கூட ஒரு சுமையை சேர்த்து விடுகிறது. செத்து விழுகிறாய் நீ நினைக்கிற நேரங்கள் ஒரு சத்து வந்து விடுகிறது. அழுகி போன அருவறுப்புகளின் மீது காலங்காலமும் தூசுகளாய் இருப்பது பெருமைக்குரியதல்ல. காண நேரமாவது எரிந்து ஒளி வீசி கரித்துண்டாய் விழுவதே வணக்கத்துக்குரியதாகும். வாழ்வு இலக்கியத்தில் காவமாய் பதிக்கிறவன் இறப்புக்கு பின்னும் வாழ்கிறான். நாமும் வாழ்க்கையை இலக்கியத்தின் காவியமாய் வாழ்வது நமது கைகள் தான் உள்ளது.